மிதுன ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் 16 முதல் 22, 2026 வரையிலான இந்த வார ராசிபலனை விரிவாக பார்க்கலாம். இந்த வாரம் உங்கள் ராசியில் செவ்வாய் வாரம் முழுவதும் பயணிக்கிறார். உங்கள் 2ஆம் வீடான கடகத்தில் புதனும் குருவும் இணைந்து பயணிக்கின்றனர். உங்கள் 4ஆம் வீடான கன்னியில் சுக்கிரன் இருக்கிறார். உங்கள் 10ஆம் வீடான மீனத்தில் சனி பயணிக்கிறார். உங்கள் 9ஆம் வீடான கும்பத்தில் ராகுவும் 3ஆம் வீடான சிம்மத்தில் கேதுவும் இருக்கின்றனர். சூரியன் ஆகஸ்ட் 17 வரை உங்கள் 2ஆம் வீடான கடகத்தில் இருந்து ஆகஸ்ட் 17க்கு பிறகு 3ஆம் வீடான சிம்மத்திற்கு செல்கிறார். எனவே இந்த வாரத்தில் சூரியனின் ராசி மாற்றமும் கடகத்தில் ஏற்படும் குரு புதன் இணைவும் உங்களுக்கு முக்கியமான பலன்களை உருவாக்கும். முதலில் உங்கள் ராசியில் பயணிக்கும் செவ்வாயை பார்ப்போம். செவ்வாய் உங்கள் முதல் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்களுடைய செயல்திறன், தன்னம்பிக்கை மற்றும் வேகம் அதிகரிக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகளை முடிக்க ஆர்வம் அதிகரிக்கும். போட்டியான சூழ்நிலைகளிலும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியும். ஆனால் செவ்வாய் முதல் வீட்டில் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருவதால் அவசரம் மற்றும் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. நிதானமாக செயல்பட்டால் இந்த ஆற்றலை வெற்றிக்கான சக்தியாக மாற்றிக்கொள்ளலாம். உங்கள் 2ஆம் வீட்டான கடகத்தில் குருவும் புதனும் இணைந்து இருப்பது இந்த வாரத்தின் முக்கியமான சிறப்பு. 2ஆம் வீடு என்பது பணம், குடும்பம், பேச்சு மற்றும் சேமிப்பு ஆகியவற்றை குறிக்கும். புதன் இங்கு இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருகிறது. குருவும் 2ஆம் வீட்டில் சுப நிலையில் இருப்பதால் பணம் மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் நல்ல வாய்ப்புகளும் அதே நேரத்தில் சில பொறுப்புகளும் ஒன்றாக வரலாம். வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிகள் குறித்து சிந்திக்கலாம். குடும்பத்தில் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம். குரு 2ஆம் வீட்டில் இருப்பது உங்கள் விதிப்படி சுபமான நிலை என்பதால் பணவரவு மற்றும் குடும்ப ஆதரவு தொடர்பாக நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். கடந்த காலத்தில் செய்த முயற்சிகளுக்கான பலன் கிடைக்கலாம். சேமிப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் புதன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சில் சற்று நிதானம் தேவை. நல்ல கருத்தை கூறினாலும் அதை சரியான முறையில் எடுத்துச் சொல்லுவது அவசியம். குறிப்பாக பணம் தொடர்பான விவாதங்களில் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஆகஸ்ட் 16 மற்றும் 17 ஆகிய நாட்களில் சூரியன் உங்கள் 2ஆம் வீட்டில் இருப்பதால் பணம் மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் உங்கள் 3ஆம் வீட்டான சிம்மத்திற்கு செல்கிறார். 3ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது உங்கள் விதிப்படி சுபமான நிலை. இதனால் தைரியம், முயற்சி, தகவல் தொடர்பு மற்றும் புதிய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். முக்கியமான ஒரு முயற்சியை தொடங்குவதற்கான ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பும் கிடைக்கலாம். உங்கள் 4ஆம் வீட்டான கன்னியில் சுக்கிரன் பயணிக்கிறார். இது உங்கள் விதிப்படி சுபமான நிலையாகும். இதனால் வீடு, குடும்பம், வாகனம், வசதி மற்றும் மனநிம்மதி தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன் கிடைக்கலாம். வீட்டை அழகுபடுத்துதல், புதிய பொருட்கள் வாங்குதல் அல்லது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுதல் போன்ற நிகழ்வுகள் இருக்கலாம். தாயாரின் ஆதரவு கிடைக்கலாம். வீடு அல்லது சொத்து தொடர்பாக நல்ல சிந்தனைகள் உருவாகலாம். உங்கள் 10ஆம் வீட்டான மீனத்தில் சனி இருப்பதால் தொழில் மற்றும் வேலை தொடர்பான பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உங்கள் விதிப்படி 10ஆம் வீட்டில் சனி கலவை பலனை தருகிறார். எனவே தொழிலில் நல்ல வாய்ப்புகளும் அதே நேரத்தில் கூடுதல் பொறுப்புகளும் ஒன்றாக வரலாம். ஒரு வேலை உடனடியாக முடிவடையாமல் தாமதமாகலாம். ஆனால் பொறுமையாக தொடர்ந்து செயல்பட்டால் உங்கள் நிலை வலுப்படும். நீண்டகால தொழில் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும் காலமாக இந்த வாரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் 9ஆம் வீட்டான கும்பத்தில் ராகு இருப்பதால் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கலாம். தொலைதூர பயணம், வெளிநாட்டு தொடர்பு அல்லது புதிய அறிவு சார்ந்த முயற்சிகள் குறித்து சிந்திக்கலாம்.
ஆனால் ராகு 9ஆம் வீட்டில் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருவதால் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் முழுமையாக ஆராய்வது நல்லது. குறிப்பாக பிறர் சொல்வதை மட்டும் நம்பாமல் உண்மையான தகவல்களை உறுதிப்படுத்திக் கொண்டு செயல்படுங்கள். உங்கள் 3ஆம் வீட்டான சிம்மத்தில் கேது இருப்பதால் முயற்சிகளில் சில நேரங்களில் ஆர்வம் குறைவது போல தோன்றலாம். ஒரு விஷயத்தை தொடங்கிவிட்டு வேறு விஷயத்துக்கு கவனம் செல்லக்கூடும். எனவே இந்த வாரம் ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்கிக் கொண்டு அதன்படி செயல்படுவது நல்லது. சகோதரர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் பேசும்போது தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து நட்பான அணுகுமுறையை கடைபிடிக்கவும். குருவின் பார்வையை பார்க்கும்போது உங்கள் 2ஆம் வீட்டில் இருக்கும் குரு உங்கள் 6ஆம் வீடான விருச்சிகம், 8ஆம் வீடான மகரம் மற்றும் 10ஆம் வீடான மீனம் ஆகியவற்றை பார்க்கிறார். குறிப்பாக 10ஆம் வீட்டில் சனி இருக்கும் நிலையில் குருவின் பார்வை தொழில் ஸ்தானமான மீனத்தின் மீது விழுவது முக்கியமான அமைப்பாகும். தொழிலில் சிரமங்கள் இருந்தாலும் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனை மற்றும் சரியான திட்டமிடுதல் மூலம் அவற்றை சமாளிக்க முடியும். பணியிடத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற அனுபவமும் வளர்ச்சியும் கிடைக்கலாம். பணவரவை பொறுத்தவரை இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, அதை சரியாக நிர்வகிப்பதும் ஆகும். 2ஆம் வீட்டில் குரு இருப்பதால் வருமான வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனால் புதன் மற்றும் செவ்வாயின் தாக்கத்தால் அவசர செலவுகள் அல்லது தேவையற்ற வாங்குதல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சேமிப்புக்கு முன்னுரிமை கொடுத்தால் இந்த வாரத்தின் பணநிலையை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் ஆகஸ்ட் 17க்கு பிறகு நல்ல வேகம் உருவாகலாம். 3ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதால் உங்கள் முயற்சிகள் வெளிப்படையாக தெரியத் தொடங்கும். உங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கலாம். 10ஆம் வீட்டில் சனி இருப்பதால் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் அந்த உழைப்பு நீண்டகால பலனுக்கு வழிவகுக்கும். பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்பு குறித்து சிந்திப்பவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யலாம். குடும்ப வாழ்க்கையில் 2ஆம் வீட்டில் குரு புதன் இணைவு இருப்பதால் குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலாம். பணம் அல்லது சொத்து தொடர்பான ஆலோசனைகளும் இருக்கலாம். பேசும்போது சற்று நிதானமாக இருந்தால் குடும்ப உறவுகள் மேலும் வலுப்படும். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும் வாய்ப்புகள் அதிகம். மொத்தத்தில் மிதுன ராசியினருக்கு இந்த வாரம் முயற்சி, பணவரவு, குடும்பம் மற்றும் தொழில் ஆகியவற்றில் முக்கியமான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்கள் ராசியில் செவ்வாய் இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 2ஆம் வீட்டில் குரு இருப்பதால் பணம் மற்றும் குடும்ப விஷயங்களில் ஆதரவு கிடைக்கலாம். 3ஆம் வீட்டில் ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் சுப நிலையில் வருவதால் முயற்சிகளில் நல்ல வேகம் உருவாகும். தொழில் ஸ்தானத்தில் சனி இருப்பதால் பொறுமை அவசியம் என்றாலும் உங்கள் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். கோபத்தை கட்டுப்படுத்தி பேச்சில் நிதானம் கடைபிடித்து திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கும். இறைவன் அருளால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகி வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளமும் பெருகட்டும்.